திரு பாலச்சந்திரன், இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சதாகட்டும், அதே நேரம் விசாரித்து இது மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்துச்சு. அப்போ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஏவுகணை சோதனை, இந்த மாதிரி போர் பதற்றமாகக்கூடிய சூழல்ல அந்த மாதிரியான சோதனைகளை மேற்கொண்டுச்சு. ஆனா இந்தியா இது மாதிரி எதுவுமே எந்த சோதனையுமே மேற்கொள்ளல, டைரக்டா அட்டாக்குக்கு இறங்கிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு யுத்தியா பார்க்கலாமா? ஏன்னா இன்னைக்கு போர் ஒத்திகைன்னு தான் சொல்லியிருந்தாங்க, அதாவது மாநிலங்கள்ல வந்து போர் பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஆனா நள்ளிரவே தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இது ஒரு யுத்தியா பார்க்க முடியுமா? நம்ம வந்து தண்ணியை நிப்பாற்றோம்னு சொன்னது வந்து ஒரு போர் நடவடிக்கை தான். ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை முற்றிலும் முடக்கக்கூடிய ஒரு செயல் அது வந்து. அதனால அவங்க வந்து பதட்டப்பட்டு போய் நாங்க வந்து உங்க மேல அணு ஆயுதத்தை கூட பிரயோஜனப்படுத்திடுவோம் பேசினாங்க. அதெல்லாம் வெறும் பேச்சு. மறுபடியும் சொல்றேன், அவங்களா சந்தை தயாரிச்சாங்களா இன்னொருத்தங்க கொடுத்தாங்களாங்கிறது பிரச்சனை இல்லை. அணு ஆயுதம் இருக்கு அப்படிதான் நிதர்சனம். 2 அணுகுண்டு, 1 அணுகுண்டை போட்ட போதும் இப்ப எப்படிப்பட்ட பேரழிவு வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்தியா அதுக்கு வந்து பதிலடி கொடுக்க கூடாத முடியாத நிலையில இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா 2 பேருமே அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா யாருக்கு என்ன பிரயோஜனம் வரும்? அதனாலதான் 2 நாடுகளுமே அணு ஆயுத பக்கம் போக மாட்டாங்க. இவங்க வந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்க வந்து ரத்து செய்யறோம்னு சொன்ன உடனே அவங்க வந்து உடனடியாக அந்த ஏவுகணை எல்லாம் காமிச்சு கொஞ்சம் பூச்சாண்டி காமிச்சு பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்தியா வந்து ஒரு பக்கம் வந்து இந்த நதிநீர் நிப்பாட்டு சொல்லிட்டு இருந்த அதே நேரத்தில் முப்படைகளும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டியதை பத்தி திட்டம் போட்டிருக்காங்க. 2 வாரம் டைம் எடுத்திருந்தாலும் அதை சரியா செயல்படுத்தியிருக்காங்க. இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு தெரியும் இந்த பூச்சாண்டி நிலையெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்தியா வந்து அந்த பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண போது என்ன பண்ணாங்க, புல்வாமா அட்டாக் பண்ணது என்ன பண்ணாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. இந்த தடவை இந்தியா பேசல, செயல்ல காட்டிட்டாங்க. அதனால வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு வந்து 2 நாள் யுத்தத்தை சமாளிக்க முடியுமா, 10 நாள் யுத்தத்தை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய பேச்சு இல்லை. அவங்களுடைய 2 ராணுவமே பார்ட்டிஷனுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் இவங்க தான் ட்ரெயின் பண்ண ஆர்மி தான். 2மே அவங்களுடைய கன்வென்ஷன்ல தான் வளர்ந்தது தான் 2 ஆர்மியுமே. அதனுடைய மரபுகள் வந்து பல மரபுகள் 2 ஆர்மியில வந்து ஒன்னா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். அதனால அவங்கள நம்முடைய பல அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலமான ஒரு ராணுவம் கிடையாது, அதுல சந்தேகமே கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் ஸ்ட்ரென்த் நம்ம அளவுக்கு அவங்ககிட்ட பலம் கிடையாது. ஆனால் எந்த ரிசோர்ஸ் இல்லாத அந்த நாடு ராணுவத்துக்கு செலவழிக்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. அமெரிக்கால இருந்து பிளேன் வாங்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அவங்க நமக்கு ஈக்குவல் கிடையாது. ரொம்ப நாளா வந்து சீனாவை பத்தி நம்ம கவலைப்படாம ஒரு செகண்டரி போர்ஸை பத்தி தான் நம்ம கவலைப்படணும் தான் நம்முடைய டிஃபென்ஸ்ல வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்படிதான் அவங்க ஒரு செகண்டரி போர்ஸா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நம்முடைய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை. நம்ம வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுனால சட்டுன்னு தலையில ஒரு அடி அடிச்சு உட்கார வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கை தான் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா சார். இந்தியா வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோட பாகிஸ்தானோட தீவிரவாத நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு பாஸ்கரன், இந்தியா வந்து அணு ஆயுத பலம் கொண்ட நாடு பாகிஸ்தான்ட்டுமே இருக்கு, அண்டை நாடான சீனாக்கிட்டுமே இருக்கு. இப்ப இந்த மாதிரியான சூழல்ல 2019 பாலக்கோட் தாக்குதலா இருக்கட்டும், அப்போ வந்து வான்வழி தாக்குதல் நடைபெற்றுச்சு. அது போன்ற ஒரு சூழல் இப்பயும் நடைபெற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி தாக்குதலை தொடங்கிட்டாங்க. போர் விமானங்கள் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட வாய்ப்பு இருக்கா? நம்ம இப்ப இந்த இதுல இருந்து நம்ம என்ன பேசிட்டே வர்றோம்னா, இப்போதைக்கு இந்தியா என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா, எங்களுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள இருக்க ராணுவத்துக்குமே மக்களுக்கும் இல்ல பயங்கரவாத தீவிரவாதிகளை சொல்லி தாக்குதல் நடத்திருக்கு. அதாவது வீரம் மனம் அடைந்த 28 பேர்களுக்கும் தன்னுடைய கணவனை இழந்த மகளிருக்கும் பரிசாக அவர்களுடைய நாட்டுடைய தீவிரவாதத்தை அழித்து நம்ம அந்த இதை பரிசாக இன்று அளித்திருக்கிறது. அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம வந்து மறுதாக்குதல் அவர்கள் மறுபடியும் நம்ம மேலேயோ நம்ம சாதாரண மக்கள் மேலேயோ ஏற்பட்ட நிச்சயமாக நம்ம இந்தியா பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. நம்ம எப்பயுமே நம்ம ஜென்ரலா ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ற ஒரு நாட்டுல நம்ம இந்தியா முதலிடம் இருக்கும். நம்மளுடைய இன்னைக்கு தாக்குதல் நடத்துறது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டே வரோம். நம்முடைய தாக்குதல் வீர மரணம் அடைந்த புல்வாமில் இருந்த 28 பேர்கள் தீவிரவாதத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் பதில் கூறுவதற்கு பரிசாக அந்த தீவிரவாதத்தை அளித்தோமே ஒழிய அங்க இருக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தையோ அங்கிருந்த பொதுமக்களையோ நாங்கள் அளிக்கவில்லை என்று தெளிவாக ஒரு மெசேஜை உலக நாடுக்கு இந்தியா தெரிவித்திருக்கு. இதை மீறி இனிமே
சைனாவோட சேர்ந்தோ இல்ல அதோ வார் எடுத்தா நிச்சயமாக அதுக்கு சக்க பதிலடி கொடுக்கும். அவங்க இனிமே அவங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவம், அவங்க இனிமே எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அட்டாக் பண்றாங்களோ அதுக்கு 10 டைம்ஸ் நம்ம மறுபடியும் அட்டாக் ஆகிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். சோ அவங்க நல்லா பாகிஸ்தானுடைய ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு திறமையாக இருக்குன்னா நிச்சயமாக பல நாடுகளுடன் சேர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வந்து நாங்க இனிமேல் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்று முன்பு கூறிய போது பொய் கூறாமல் உண்மையாக நடந்து கொண்டால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். இல்லாவிட்டால் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு ஒரு பேர் அழிவு உண்டு. பாகிஸ்தானில் தாக்குதலுக்கு முன்பாக இந்திய ராணுவம் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தாக்குதலுக்கு தயார் என்றும் அதற்கு உரிய பயிற்சி எடுக்கப்பட்டு விட்டதாகவும் வெற்றி உறுதி என்றும் அந்த வீடியோவில் இந்திய ராணுவம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் அதிகாரி பாஸ்கரன் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். திரு பாலச்சந்திரன், இப்போ தாக்குதல் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல எல்லை பகுதியில் வந்து காஷ்மீர் நேரடியா பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு கூட நம்ம கருதலாம். ஆனா பஞ்சாப் போன்ற எல்லை பகுதி மக்களுமே வெளியேற்றப்படுகிறார்கள். அவர்களுக்குமே ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கா? ப்ரிகாஷனரி ஆக்ஷன் இது. ஏன்னா அடுத்து அவங்க இந்த முனையில வந்து தாக்குதலை தொடங்கினாங்கன்னா என்ன பண்றதுனால நம்முடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒரு வெள்ளம் வர்ற மாதிரி இருந்தாலும் மான்சூன் சமயத்தில் என்ன பண்ணுவோம், ரொம்ப பெரிய மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கரைப்பகுதிகளில் உள்ளவங்களெல்லாம் வந்து மேடான பகுதிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை. இது தேவையான நடவடிக்கை. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு உள்ள இதுல வந்து பயத்திலையும் பதட்டத்திலையும் எங்க என்ன பண்ணுவாங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஒரு வீரனுக்கும் வீரம் சற்று குறைந்திருப்பவனுக்கும் உள்ள, அல்லது அப்படி சொல்றதை விட பலம் பொருந்தியவனுக்கும் பலம் சற்று குறைந்திருப்பவனுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்னன்னா, பலம் பொருந்தியவன் எதையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டான். ஏன்னா தன் பலம் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி நிலைமையில இன்னைக்கு இந்தியா இருக்கு. ஆனா பலம் குறைந்திருக்கும் பாகிஸ்தான் எதனால? மாரல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு குறைச்சல். இந்த தீவிரவாதத்தெல்லாம் தூண்டி விட்டுருக்கிறது அவங்க தான், அவங்களுக்கே அது தெரியும். அது தவிர அவங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் குறைச்சல். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ரிசோர்சஸ் இருக்கு? ஏற்கனவே பொருளாதாரத்தை சரியா கையாளாத ஒரு நாடு, ஒரு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சே பொழப்ப நடத்திடலாம்னு சொல்லி நினைச்ச நாடு, அது ஃபெயில் ஆயிருச்சு. பங்களாதேஷ் என்னைக்கு புரிஞ்சதோ அன்னைக்கு தெரியும் ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ். இந்தியாவில் 5 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தாக்குதலை தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது இந்தியாவில் 5 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் எதிரொலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜம்மு, ஸ்ரீநகர், லே, தரம்சாலா, அமிர்தசரஸ் ஆகிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. வட இந்தியாவில் பல்வேறு விமான நிலையங்களுக்கு விமான சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் இன்று நள்ளிரவு முதல் பாகிஸ்தான் பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 விமான நிலையங்களை தற்காலிகமாக மூடியிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.